ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் வந்து வழங்குறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்னென்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அப்படியே கீழே வந்தால் லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், மை கவர்மெண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸோ இதுக்கான டேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 22/10/2021 15/11/2021 நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள், பார்ட்டிசிபேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குடிமக்களோட ஈடுபாடுகள் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தாராளமாக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்டர்ன் வித் மை கவர்மெண்ட் திஸ் வின்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மை கவர்மெண்ட்லேருந்து இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தனா இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மை கவர்மெண்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மை கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இது ஒரு வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்தா முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் முழுக்க மக்களுக்கான வெப்சைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தா கோவிட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து போட்டிருப்பாங்க. அதாவது எவ்வளோ பேர் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்காங்க, இதுக்கு வேக்சினேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சர்வீஸ் வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா மை கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்தால் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தா முழுக்க ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா வேர்ல்ட் கிளாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிசி மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது கீழே வந்தால் ஒரு சில ஏரியா ப்ரொபோசர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் டீமில் வந்து பார்த்தா இன்டர்ன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் டீம் மூலமாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. சோஷியல் மீடியா ரிசர்ச் அண்ட் கிரியேட்டிவ் டீம் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர் டீம் மூலமாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கே வந்து கிராஃபிக் டிசைனிங் டீம் மூலமாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஐடி அண்ட் டெக் டெவலப்மெண்ட் அந்த டீம் மூலமாக உங்களுக்கான ட்ரைனிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டீம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ண விரும்பலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண தேவைன்னா இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர் கிராஜுவேட் ஆர் கிராஜுவேட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா டூல்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனிங் இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தா ஸோ நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா வில்லிங்னஸாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 2 months இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணது 2 months வரைக்கும் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோங்களோட உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்புக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோன்னா உங்களுக்கான இதுக்கு வந்து பார்த்தா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எந்த விதமான கேஷ்மே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தா ஒரு வாலண்டியராக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் முடிக்க சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுடைய அத்தாரிட்டி சிக்னேச்சரோட உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக மட்டும் தான் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். பட் இதில் வந்து நம்ம எந்த விதமான சேலரியுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே, விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், பார்ட்டிசிபேட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போயிடுங்க. இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட்டை இது வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். கடைசியாக இருக்க பாருங்கள், ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க. அதுக்கே உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கான மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வந்து சைட் ஆகிடுச்சு, அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. அது கீழே வந்து என்னோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதும் அதுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு
உங்களுடைய டேட்டு மந்த் இயர் அந்த ஃபார்மேட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே கொடுத்துறாங்க பாருங்கள், லாகின் வித் ஓடிபி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதும் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் இதில் போய்ட்டு அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான லாகின் வந்து பார்த்தா லாகின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா இப்போதைக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா அகைன் அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் அகைன் கீழே இருக்குது பாருங்கள், பார்ட்டிசிபேட் நோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் ஃபுல் நேமை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயில் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய வில்லேஜ் நேம், தாலுக் நேம். ஸோ ஃபுல் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பின்கோட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான பின்கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்டர்ன்ஷிப் வேணுமோ அந்த ஏரியா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா நிறைய கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா, கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க, ஐடி அண்ட் டெக் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க, கிராஃபிக் டிசைனிங் கொடுத்துருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10th டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10th எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் நேமை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் போர்டு யூனிவர்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டு வந்து கொடுத்துறோம். நீங்கள் சிபிஎஸ் வந்தால் சிபிஎஸ்சி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு அது பேர் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 12th கேட்குறாங்க. 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டு வந்து கொடுத்துரும். சிபிஎஸ்சி வந்தால் சிபிஎஸ்சி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 12th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 12th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாலும் அந்த பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கிராஜுவேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேமை கொடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்கள் யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு பதில் காலேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் மார்க்கையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தனா யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்து எப்போ அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை 30 டேஸ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றத கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகரி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டி இல்லை ஓபிசியான்றத உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் லெஸ் தென் 6 months வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 6 months 1 yearன்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அது கீழே வந்து பார்த்தா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கட்டாயமாக ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிடிஎஃப்ல கேட்டிருக்காங்க 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கான ரெஸ்யூமை நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெஸ்யூமை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஏன் இந்த மை கவர்மெண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க, அப்படி ஒர்க் பண்ணினா உங்களுடைய கான்ட்ரிபியூட் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு 100 wordsக்கு வந்து பார்த்தா அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸில் போய் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது கீழே வந்து பார்த்தா அப்படியே சாம்பிள் ஆஃப் யுவர் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான சாம்பிளை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேஜ் இருக்க மாதிரி அப்லோட் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பலாட்டாலையும் விட்டுதான். ஸோ ஆப்ஷன் தான். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ எதுவும் அப்லோட் வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அது கீழே வந்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா லிங்க் ஏதாச்சும் இருந்தால் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நீங்கள் அந்த கீழே இருக்க பாக்ஸில் போய்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் விட்டுலாம். ஸோ அதுவும் ஆப்ஷன் தான். ஸோ அப்படியே விட்டுருங்க. அது கீழே வந்துடும் உங்களுடைய எனி டு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஏதாச்சும் 2 ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களை பற்றின
ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கீழே இருக்க பாக்ஸில் போய் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் 2 ரெஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏதாச்சும் 2 ரெஃபரன்ஸ் நேமை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமோ ஃபாதர் நேமோ நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நேமு அவங்க மெயில் என்ன மொபைல் நம்பர் என்ன கொடுத்துங்க. அதேமாரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கான நேம் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. ஓகே, ஒன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. வி வில் ரெஸ்பாண்ட் டு யுவர் ரெக்வஸ்ட் ஷார்ட்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கான மெயிலுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தா லிங்க் அனுப்புவாங்க, இல்லை மெயிலுக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க. அடிக்கடி உங்கள் மொபைல் அண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அடிக்கடி செக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கான லிங்க் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்கான ட்ரைனிங்கை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தா கட்டாயமாக காலேஜ் முடிச்சவங்க இல்லை காலேஜ் படிச்சிருக்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.